visittemples.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வலைதளம் வந்து கோவில்களை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லும். அந்த கோவிலுக்கு எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு ஒரு கூகுள் வரைபடம் கொடுத்துருக்கோம். அது தவிர வானிலை அறிக்கை எங்கே போகிறதுக்கு ஏற்ற தருணத்தை வந்து காட்டும். அது தவிர ஒரு வீடியோ லிங்க்கும் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் மூலமாக அந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி visittemples.com வெப்சைட் மூலிமா தமிழ்நாடு நாகப்பட்டினத்தில் இருக்கிற கீவளூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஸ்ரீ அக்ஷயலிங்கேஸ்வரர், இதை கெடிலியப்பர் கோயில்னு சொல்லுவா. இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த அக்ஷயலிங்கேஸ்வரர் அதாவது கெடிலியப்பர் கோயில் 4 நுழைவாயில்களை கொண்டது. 4 நுழைவாயிலையும் ராஜகோபுரம் இருக்குது. இதில் வந்து கிழக்கு பக்கத்தில் இருக்கிற ராஜகோபுரம் 5 அடுக்கு ராஜகோபுரம், பாக்கி 3 பக்கமும் இருக்கிற ராஜகோபுரம் 3 அடுக்கு ராஜகோபுரம். இந்த கோவிலோட முழு பேர் அருள்மிகு சுந்தர குஜாம்பிகை சமேத ஸ்ரீ அக்ஷயலிங்க சுவாமி திருக்கோயில். அதாவது தமிழில் வந்து இதை கெடிலிய பெரும்பா, அக்ஷயலிங்க சுவாமி கோயில்ங்கிறது வந்து சமஸ்கிருத மொழி. பக்தர்கள் இந்த கோவிலை சென்றடையணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 20 படி ஏறி ஆகணும். அதாவது இந்த கோவிலும் ஒரு மாட கோவிலாகும். இங்கே மூலஸ்தானத்தை நோக்கி ஒரு பலிபீடம், ஒரு துவஜஸ்தம்பம் இருக்குது. அதுக்கு அடுத்தாப்புல ஒரு பெரிய நந்தி வாகனம் ஒரு 4 கால் மண்டபத்தில் வச்சுருக்கா. எல்லாம் மூலஸ்தானத்தை நோக்கி இருக்குது. இந்த கோயில் மூலஸ்தானத்தோட வாசலில் 2 கருப்பு துவாரபாலகர்கள் விக்கிரம் வச்சுருக்கா. பார்க்கறதுக்கு கண்கவரும் விதமாக இருக்குது. மூலஸ்தானத்தில் மூலவரான அக்ஷயலிங்கேஸ்வரர் சிவலிங்க வடிவமாக கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். இவர் வந்து சிவனோட ஒரு ரூபமாக கருதப்படுறார். எந்த சிவன் கோயிலாக இருந்தாலும் அந்த சிவன் கோயிலில் நடராஜர் விக்கிரகத்தை பார்க்கும்போது அவர் வந்து தன்னோட இடது காலை, அதாவது இடது பாதத்தை தூக்கி தான் ஆடுறதை பார்க்க முடியும். ஆனால் இந்த கோயில் அதுக்கு விதிவிலக்கான கோயில். இந்த கோயிலில் இருக்கிற நடராஜர் விக்கிரகம் தனது வலது பாதத்தை தூக்கிட்டு ஆடுற மாதிரி பார்க்க முடியும். அதனால் இங்கே இருக்கிற நடராஜரை எல்லாருமே வலது பாத நடராஜர்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டா. அம்பாளுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. அம்பாள் தன்னோட சன்னதியில் கிழக்கு முகமாக இருக்கா. அம்பாளோட பேர் இங்கே சுந்தர குஜாம்பிகை அல்லது வனமுலை நாயகி. இந்த கோயிலில் பிள்ளையாருக்கு அடுத்தடுத்து 2 விக்கிரகம் இருக்குது. ஒரு பிள்ளையாரோட விக்கிரகம் பேர் இடக்கை பிள்ளையார், இன்னொரு பிள்ளையாரோட விக்கிரகம் பேர் வலக்கை பிள்ளையார். அதுக்கு பக்கத்திலே வந்து காசி விஸ்வநாதரோட விக்கிரகமும் முருகனோட விக்கிரகமும் இருக்குது. அதே மாதிரி கோஷ்டத்தை சுற்றி லிங்கோத்பவர், பிள்ளையார், தட்சிணாமூர்த்தி, துர்கை இவாளுக்கெல்லாம் விக்கிரகம் இருக்குது. வெளிப்பிராகாரத்தில் 63 நாயன்மார்கள் விக்கிரகம் இருக்குது. அந்த நாயன்மார்கள் விக்கிரகம் தாண்டி வந்தால் நால்வர், பிள்ளையார், ஜுரதேவர், வடமலை பிள்ளை கட்டளைத்தார், துக்காஜி, துளஜாஜி, காட்சியளித்த நாதர், பாதிரி விநாயகர், அகஸ்தீஸ்வரர், விஸ்வநாதர், கஜலக்ஷ்மி, ஜம்புகேஸ்வரர், கைலாசநாதர், பிரகதீஸ்வரர், அண்ணாமலை ஈஸ்வரர், ஏகாம்பரீஸ்வரர், பைரவர், சூரியன், சந்திரன் இவாளுக்கெல்லாம் விக்கிரகங்கள் இருக்குது. இந்த கோயிலோட ஸ்தல விருட்சத்தோட பேர் இலந்தை மரம். இந்த இலந்தை மரத்தை பதரி வனம்னு சொல்கிறா. இங்கே என்ன முக்கிய விசேஷம் அப்படின்னா, அகஸ்திய மாமுனிகள் இந்த இலந்தை மரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டார். அந்த சிவலிங்கத்தை இன்னைக்கும் காண முடியும். அந்த ஸ்தல விருட்சம்னு சொன்ன இலந்தை மரத்துக்கு கீழே வந்து நாகர் விக்கிரகங்கள் நிறைய வச்சுருக்கான். இந்த கோயிலில் 5 வட்டத்தம்மனுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. இதில் என்ன விசேஷம்னா, இந்த 5 வட்டத்தம்மன் சன்னதியில் எப்போவுமே பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழியும். அதே மாதிரி இங்கே இருக்கிற நவகிரக சன்னதி கொஞ்சம் வித்தியாசமானது. எப்படின்னா, ஒரு சதுர பீடத்து மேலே இதை அமைக்காமல் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நவகிரக விக்கிரகங்களை அமைச்சிருக்கான். இந்த கோயிலுக்கு 9 தீர்த்தம் இருக்குது. அதில் ஒரு தீர்த்தத்தோட பேர் சரவண பொய்கை. சரவண பொய்கை தீர்த்தம்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா, முருகப்பெருமான் தன்னோட வேலால் தரையில் குத்தி இந்த தீர்த்தத்தை உண்டாக்கினார். அதனால் இதோட பேர் சரவண பொய்கை தீர்த்தம். இதை தவிர பிரம்ம தீர்த்தம், யம தீர்த்தம், அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், இந்திர தீர்த்தம், சேஷ தீர்த்தம் மற்றும் குபேர தீர்த்தம்லாம் இருக்குது. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் இருக்கிற பூமிலிங்கம், திருவானைக்கால் ஜம்புகேஸ்வரர் கோயிலில் இருக்கிற வருணலிங்கம், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் இருக்கிற அக்னிலிங்கம், காளஹஸ்தியில் இருக்கிற ஸ்ரீ காளஹஸ்தி கோயிலில் இருக்கிற வாயுலிங்கம், இதை தவிர சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயிலில் இருக்கிற இந்திரலிங்கம் அல்லது ஆகாசலிங்கம், இந்த எல்லா கோயிலுக்கும் போயிட்டு அந்தந்த லிங்கங்களை வழிபடுற அத்தனை பலனையும் இந்த கெடிலியப்பர் கோயிலில் வந்து வழிபடுறா. ஒரே நாளில் அவ்வளோ பலனையும் அடையலாம். இந்த கோயிலில் குபேரனுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. இந்த கோயிலில் வந்து குபேரன் சன்னதியில் வந்து குபேரனை வழிபட்டால் எந்த குடும்பத்துக்காராளுக்கும் அவளோட பண கஷ்டம் தன்னால் தீரும். அதே மாதிரி இந்த கோயிலுக்கு தனியாக ஒரு மடப்பள்ளி இருக்குது, அன்னதான கூடமும் இருக்குது.
கோஷாலாவும் வச்சுருக்கா. இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொளியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visit temples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.